முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களே, நீங்க இளைஞர்களால ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க. ஆனா, இளைஞர்களுக்கான ஆட்சியை நடத்துறீங்களா? அப்படின்னு சாட்டையடி கேள்விகள் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்குங்க. முக்கியமா கம்யூனிஸ்ட் கட்சியினர்கிட்ட இருந்தும் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கு முதன்மை காரணம் 2 இடதுசாரிகள் மற்றும் பல்வேறு இடதுசாரி இயக்கங்கள், அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி இவங்க நடத்துகின்ற போராட்டங்கள்ல கல்லூரி மாணவ மாணவியர்கள் பங்கேற்க தடை அப்படின்னு கல்லூரிகளுக்கு கல்வி இயக்ககம் சார்பாக ஒரு சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டது. இதுதான் கடுமையான எதிர்வினைகளை உருவாக்கியிருக்கு. ஏங்க, ஒரு இளைஞர் எந்த ஒரு இயக்கத்தையும் ஆதரிக்கலாம். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்தது. தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறது அப்படிங்கிறது அவங்களுடைய நியாயமான ஒரு உணர்வு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. எத்தனையோ முறை நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்றது கூட இளைஞர்களுடைய போராட்டத்தினால தான். தோழர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் இவங்கெல்லாம் போராடாமலா இந்த சுதந்திரம் கிடைச்சிருந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்முடைய நேதாஜி ஐயாவுடைய படையில சேர்ந்த இளைஞர்கள் 100 இளைஞர்களை கொடுங்க, நான் நம்ம நாட்டையே மாத்தி காட்டுறேன் அப்படின்னாரு நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஏன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இங்க நம்முடைய மொழி போராட்டம் 1965கள்ல ரத்தம் சிந்தி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய போராட்டத்தினாலதான் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடும் தமிழர்களும் பல்வேறு உரிமைகளையும் நம்ம பெற்று இருக்கோம். முன்னணி மாநிலமாகவும் இன்னைக்கு சர்வதேசம் எங்கோ நம்ம கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கோம். இப்படி இளைஞர்களுடைய பங்கேற்பு இல்லாம எந்த உரிமைகளையும் நம்ம பெற்றதே கிடையாது. இது ஜனநாயக உரிமை. அப்படி இருக்க இளைஞர்கள் போராட்டங்கள்ல பங்கெடுக்க கூடாது அப்படின்னு மூர்க்கமாக தடுப்பதுங்கிறது உங்களுடைய பயத்தை தான் காட்டுது. ஏன்னா நீட் எதிர்ப்பு போராட்டம் சமீபத்தில் நடந்தப்ப பெரிய அளவுல இங்க மாணவ செல்வங்கள் இடதுசாரி இயக்கங்கள்லாம் போராடினாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க தமிழ்நாடு இப்ப வராரு தென் மண்டல மாநாடுக்காக, அதனால அவங்களுக்கு பிடிக்காத பார்ட்டிஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினர், சிஜேபி, ஸோ இவங்களை குளிர்விக்கத்தான் இப்படியான ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டு இருக்கீங்களா அப்படின்லாம் செஞ்சட்டை தோழர்கள் கடுமையாக விஜய் அரசாங்கத்தை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே உங்களுக்கு மாணவர்கள் மீது அக்கறை இருந்தா அண்ணா காலத்திலேயே அவர் முதலமைச்சர் ஆனப்ப இதே போல மாணவர்கள் ஒரு பத்திரிகை அலுவலகத்துக்கு எதிராக போராடினாங்க, தப்பா செய்தி போட்டாங்கன்னு. அப்ப அந்த போராட்டத்துக்கு நேரடியா ஜிப்சியை விட்டுட்டாரு, ஓப்பன் ஜிப்சியை முதலமைச்சர். நைட் டைம் போய் உக்காந்து நீங்க கருத்தா தான் எதிர்கொள்ளணும் அப்படின்னு பேசி தீர்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாரு. ஒரு சிஎம் இப்படியாகத்தான் இருக்கணும். அதை விட்டுட்டு மாணவர்கள் போராடக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. இதுதான் உண்மையாக அண்ணா வழியை கடைபிடிக்கிறது அப்படின்லாம் கொதிக்கிறாங்க. அட்லாஸ்ட் பல்வேறு எதிர்ப்புகள் வர தற்போது அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்று கொண்டிருக்கு தாவேகா அரசாங்கம் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய காத்திரமா சில விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். இந்த லிங்க்ல இருக்குங்க.